தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆங்கிலத்தில் இல்லூஷன் என்ற ஒரு வார்த்தை உண்டு. இருப்பதை இல்லாதது போலவும் இல்லாததை இருப்பது போலவும் கற்பனை செய்து கொள்வது என்பது இதற்கு பொருள். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய திரையுலகின் அடையாளங்களுக்கு ஒருவராக விளங்குபவர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். யாராலுமே எட்டு பிடிக்க முடியாத உயரத்தில் இருப்பவர் அவர். அந்த இடம் அவருக்கு எளிதில் கிடைத்து விடவில்லை. 50 ஆண்டுகள் கடின உழைப்பு, விடாமுயற்சியாலும் தனது கலைத்திறனாலும் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்து மக்களால் கொடுக்கப்பட்ட இடம். அவரது கலைப்பயணத்தில் அவர் எதிர்கொண்ட அரசியல், சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம். அவற்றை கடந்து 50 ஆண்டுகளாக உச்சத்தில் இருப்பது என்பது சாதாரணமாக அனைவருக்கும் சாத்தியப்படுவது இல்லை. அதற்கு மிகுந்த மனவலிமை வாய்த்திருக்க வேண்டும். அதாவது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாதை ரொம்ப செழிப்பாக, உங்கள் அப்பா கூப்பிட்டு உங்கள் அப்பா டைரக்டரு உன்னை கூப்பிட்டு படத்தில் நடிக்க வச்சார்ல, அந்த மாதிரி கிடையாது. கடும் பாதை நிறைந்தது. எவ்வளவு எதிர்ப்புகள் அவர் திரையுலகுக்கு வரும்பொழுது, ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சில விதிகள்லாம் வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் உடைத்தவர். கருப்பு தங்கமாக தமிழ் திரையுலகில் மின்னியவர். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் உள்ளடக்கம் இருக்குது. அதற்கு அடுத்தது, தன்னுடன் நடிக்கும் கலைஞர்களின் திறமை குறித்து அவர் அச்சப்படுவது இல்லை, அவர்களை ஒதுக்கியதும் இல்லை. மிகச்சிறந்த கலைஞர்களை தன் திரைப்படங்களில் பயன்படுத்தி இருக்கின்றார். அவருக்கான முழு வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கின்றார். அதனால்தான் அவர் அன்றும் இன்றும் என்றும் சூப்பர் ஸ்டார். அத்தகைய மனிதரின் மனவலிமை குறித்து தனக்கென தனி அடையாளம் இல்லாமல் மாமனாரின் பணத்தை வைத்து பல கட்சிகள் மாறி ஒரு அடையாளம் தேடி கொண்டிருப்பவர்கள் பேசுவது இல்யூஷன் என்று கூறலாம் அப்படின்னு நெத்தி அடியாக அடித்திருக்கின்றார் அண்ணாமலை அப்படின்னே நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இது அந்த ஆதவ் அர்ஜுனா மட்டும் குறிப்பிடலை, விஜய் அவர்களையும் சேர்த்து குறிப்பிட்டிருக்காரு. அதாவது நீங்கள்லாம் உங்கள் அப்பா வீட்டு பணத்தை வச்சு முன்னேறியவர்கள், இருப்பது போல காட்டிக்கொள்பவர்கள். அவர் அப்படி கிடையாது. மூட்டை தூக்கி இருக்கின்றார், கூலி தொழிலாளியாக உழைத்திருக்கின்றார், கண்டக்டராக இருந்திருக்கின்றார். அதற்கு பிறகு இந்த தமிழ் திரையுலகில் 50 ஆண்டுகள் யாராலையும் நகர்த்த முடியாத உண்மையான உச்சமாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் தன்னை பற்றி என்றைக்குமே தற்பெருமை பேசியதில்லை. தனக்கு இவ்வளவு ஆளுமைகள் இருக்குது அப்படின்னு தெரிந்தாலும் அதனுடைய கர்வம் அவனுக்கு என்றைக்குமே வந்ததில்லை. அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னென்னா, இந்த விஷயம் இன்னும் சீரியஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளால் கண்டிப்பாக உணர முடியுது. போகிற போக்க பார்த்தா அணில்கள் கட்சிக்கு டெபாசிட்டே கிடைக்காது போல இருக்குது எந்த ஏரியாலும். ஏன்னா ஆல்ரெடி ரஜினி ரசிகர்கள் முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு ஓட்டு அந்த கட்சிக்கு கிடையாதுன்ட்டு. அஜித் ரசிகர்கள் கண்டிப்பாக போடவே மாட்டாங்கங்கிறது நமக்கு தெரியும். சூர்யாவாக இருக்கட்டும், சிவகாசி, ஏன்னா எல்லாரையும் வம்பிழுத்து அசிங்கமாக கேவலமாக பேசுபவர்கள் தான் இந்த விஜயின் ரசிகர்கள், இப்போ தாவகவின் தொண்டர்கள் என தன்னை கூறிக்கொள்பவர்கள். இவங்களுக்கு எங்கே போனாலும் இவங்களுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுது. புரிஞ்சிங்க விஜய் கட்சியில் சேர்ந்திருப்பவர்கள்.